வெளிப்படுத்தின சுவிசேஷ புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை கேட்கலாம், வாசிக்கலாம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. யார் சொல்றது? அத ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமேன் அப்படின்னா இங்க யாரை குறித்து பேசுகிறதுனா, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுகிறது, சகல சிருஷ்டிப்புக்கும் ஆதியாயிருக்கிறவர். அல்லேலூயா. யார் சொல்லுங்க? சகல சிருஷ்டிப்புக்கு ஆதியா இருக்கிறவர் யாரு? பிதாவா, குமாரனா, பரிசுத்தாவியா, இல்ல தேவதூதர்களா? யாருமா சொல்லுங்க. கர்த்தர்னா யாரு? பிதாவா, இயேசுவா, பரிசுத்தாவியானவரா? பிதா. அல்லேலூயா. என் இயேசுவே மானத்தை வாங்கறதுக்குன்னே இருக்கிறான். அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு போலாம். இயேசு ராஜா. யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாமா? 3ஆம் வசனம் வாசிங்க. அம்மா, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. 1 கொரிந்தியர் 8:6, கொலோசியர் 1:16 வாசிக்கலாமா? பாருங்க அம்மா, சொன்னீங்களே, கவனிங்க. பிதாவாகிய தேவன் ஒரே தேவன் நமக்கு உண்டு, சகலமும் அவராலே உண்டாயிருக்கிறது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் உண்டு, அவர் மூலம் சகலமும் உண்டாயிற்று. அவர் மூலமாய் நாமும் என்ன பண்ணிருக்கிறோமா? உண்டாயிருக்கிறோம். இப்ப வாசிங்க கொலோசியர் 1:16. ஏனென்றால் நம்ம அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படாதவைகளும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவருக்கென்று. அந்த அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருக்கென்று, இயேசுவுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஆதியா இருக்கிறவர். அப்படிதானே வெளிப்படுத்தல வாசிச்சோம். ரோமர்ல கூட 11:36 வாசிக்கலாமா? கொஞ்சம் வாசிக்க. ரோமர் 11:36 பாருங்களேன். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. எல்லாம் இயேசுக்காக. கவனிக்கணும். அப்போ ஆமேன் என்கிறது யாருன்னு கேட்டா, இயேசு தான் ஆமேன். அல்லேலூயா. இயேசுவோட இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க? இயேசுவோட இன்னொரு பேர் என்ன? இயேசுக்கு நிறைய பேர். ஒரு பக்தன் இப்படி பாட்டு பாடுறல, என்னது? யெகோவா தேவனுக்கு 1000 நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல 1000 பேர்களில் சிறந்தவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு பல பெயர்கள் உண்டு, பல பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பேர் தான் என்னது? ஆமென். அதுக்கு வாசிங்க அந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தை திரும்ப வாசிங்க. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாயிருக்கிற ஆமேன். எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஆதியா இருக்கிறவர் இயேசு. அப்ப அவருக்கு இன்னொரு பேர் என்னது? அவர் பேருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க? என்ன அவர் பேர் என்ன? ஆண்டவருக்கு இன்னொரு பேர் என்ன? ஆண்டவருடைய இன்னொரு பேர் என்ன? ஆமேன்னா யாரு? ஆமேன்னா யாரு? நீங்க ஆமேன் சொல்லும் போதுல யார சொல்றீங்க? யார் பேரை சொல்றீங்க? சொல்லுங்க, யார் பேரை சொல்றீங்க? சொல்லுங்க ஒரு முறை. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் அடங்கியிருக்குது. ஆமேன்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் அடங்கியிருக்குது. ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும். அல்லேலூயா. எப்படி ஆகட்டும்? இப்ப நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவாராக. சொல். அப்படியே கண்ணா நேத்து தூக்கம் ஒன்றும் தெரியல.
கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கீழாகாமல் மேலாக்குவார். இந்த பட்டணத்துல நம் தலை சிறந்தவர்களாய் இருப்போம். தேவனுடைய பெரிய தயவினாலே நம்முடைய கொம்பு உயரும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் எல்லா இக்கட்டுக்கும் சாபத்துக்கும் விலக்கி மீட்டு விட்டார். சத்தமா சொல்லணும். உங்களை நீங்க நேற்று உட்கார்ந்து இருந்தீங்க பிரேயர்ல ஜெபிக்க சொல்லும் போது ஜெபம் பண்ணீங்க. அண்ணா நான் எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருந்தேன், நானே இங்க கர்த்தரை, நீங்க எப்படி இருக்கிறீங்க பாரு. அல்லேலூயா. ரொம்ப இன்னும் உங்களுக்கு தூக்கம் தெரியல. நான் தான் சொன்னேன் நேத்து, நீங்க போய் வர்றதுக்குள்ள நாங்க ரெடியாகி உட்காந்துருவோம் அப்படின்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் காலதாமதம். கர்த்தர் மன்னிப்பாராக. ஆமென். பாருங்க, அவருடைய பெயர் ஆமேன். அவர் பேர் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே ஆகட்டும் அர்த்தம். அப்படியே, அப்படியே சொல்லுங்க. அப்படியே அவன் நாசமா போவானாக. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல அப்படி சொல்லி வச்சிருக்கிறாருங்க ஆண்டவர். உபாகம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சொல்லணும். வாசிங்க. உபாகம் 27:15 வாசிக்கலாமா? அதற்கு ஜனங்கள் பிரதியுத்தரமாக சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதுக்கு ஜனங்க என்ன சொல்லுவாங்களா? ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி சொல்ல, உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணுங்க? அல்லேலூயா. இயேசு ரத்தம் சிந்தறதுக்கு முன்னாடி ஒன்னா சாபம் இருந்துச்சு. அவர் சிலுவைக்கு போய் ரத்தம் சிந்தனுக்கு அப்புறம் எல்லாம் சாபம் நம்மளை விட்டு போயிடுச்சு. கைகளை தட்டி ஆண்டவரை பாருங்களேன். எவ்வளவு பெரிய காரியத்தை பழைய ஏற்பாட்டுல ஆமென் அப்படின்னு சொல்லணுமா ஜனங்கள். அல்லேலூயா. 17ஆம் வசனம் பாருங்களேன். 16ஆம் வசனம் பாரு. தன் தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும். பிறனுடைய எல்லைக்குரிய ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள். ஜனங்கள் எல்லோரும். குருடனை வழி தப்ப செய்கிறவனை சபிக்கப்பட்டவர்கள் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும். பரதேசியின் திக்கற்ற விதவை ஆகிய இவனுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அல்லேலூயா. 26ஆம் வசனம் பாருங்களேன். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடாவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும். ஆவேன் ஆமீன். ஆமென் என்ன அர்த்தம்? அப்ப சபிக்க அவன் ஒரு பேரை சொல்லி, இப்ப ஒரு பேர் எவனோ ஒருத்தன் பேர் சோ அண்ட் சோ, நம்ம எந்த வார்த்தைன்னு சொன்னா யாருக்கு மேலே போயிடக்கூடாது. கர்த்தருக்கு சோதரம். அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்ன ஆமேன்னு சொன்ன என்ன ஆயிடுமா? ஆமேன்னா யாரு? இயேசுக்குள்ள என்ன உண்டு? வல்லமை உண்டு. அல்லேலூயா. அப்ப இயேசுன்ற பேரை சொல்லும் போது அது அப்படியே நடக்குது. இயேசுன் பேரை சொல்லும் போது அந்த காரியம் அப்படியே வாய்க்கிறது. இயேசுன் பேரை சொல்லும் போது எதை சொல்லுகிறோமோ அது அப்படியே நடக்குது. அல்லேலூயா. நீங்க ஆமான் சாமி போடுறதுக்கு 2 பேரும் சம்பாதிக்கவே தேவையில்லை. ஆமேன்னு சொல்ற ஒருத்தர் சம்பாதிச்சாவே போதும். அல்லேலூயா. ஆமேன் அப்படின்னு சொல்றதுக்கு மனைவி ரெடியா இருக்கணும். ஆமேன் அப்படின்னு சொல்றதுக்கு புருஷன் ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. குடும்பத்துல அப்பா அம்மா காரியத்தை சொல்லும் போது பிள்ளைகள் ஆமேன்னு சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். உடனே புள்ள சொல்லக்கூடாதா, உனக்கு எங்காவது அறிவு இருக்குதாப்பா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு புள்ள என்ன பண்ணிவிட அப்பாவை பார்த்து. இப்போ நான் சொல்றேன் பாஸ்டம்மா கிட்ட, ஆண்டவர் நமக்கு மாசம் ஒரு 1 லட்ச ரூபா தர போறாரு அப்படின்னு பாஸ்டம் என்ன சொல்லணும்? எங்க வரப்போகுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? சாபம் தான் உள்ள வரும். என்ன உள்ள வரும்? வர வேண்டிய ஆசீர்வாதம் வராம வழி மாறி போயிடும். எங்க போயிடும்? ஆனா நீ தான் பாட்டு பாடிக்கணும். வழி மாறும் போது அது வழி மாறி போச்சு. எங்க வரும்? விசுவாசம் இல்லாத வார்த்தை, முறுமுறுப்பான வார்த்தை. அல்லேலூயா. எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆமென். எனக்கு என் கீழே 100 பேர் வேலை செய்வோம். ஆமென். நான் ஒரு பெரிய கம்பெனியை நிர்வகிப்பேன். ஆமென். என்னால பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தைரியமா சொல்லும். நான் சுகமா இருப்பேன். அல்லேலூயா. ஒரு ஊர்ல மாணவர் பருவத்துல ஒரு நிறைய மாணவர்களை கூட்டு போயிட்டு ஒரு இந்த வானத்துல நட்சத்திரங்கள் சூரிய கிரகணம் வரும்போதெல்லாம் ஒரு டெலஸ்கோப் வச்சு காட்டுவாங்க தெரியுமா? சென்னையில கூட அதுக்கு இடம், கோலாரங்கமோ ஏதோ ஒரு இடம் அதுக்கு பேர், சென்னையில கோலாரங்கம். அந்த மாதிரி அதாவது வானிலை ஏதாவது மாற்றம் நிகழ்கிறதுனா அதை காண்பிப்பாங்க. மெரினா பீச்சில் கூட அது மாதிரி டெலஸ்கோப் மாதிரி பெருசா வச்சு இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா நீங்க? சொல்ற அப்போ தலை குஞ்சு கம்முனுக்குறீங்களா? கேள்விப்படாததுக்கு சோத்திரம். அல்லேலூயா.
கவனிக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு வையாவுடைய மாணவ பருவத்துல என்ன பண்ணாங்களா, ஒரு வாத்தியார் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு காமிச்சாராம். அந்த நட்சத்திரம் வந்து 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் வருமா. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை? ஒரு ஆண்டுக்கு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நட்சத்திரம் வருமா. அவர் ரொம்ப சின்ன பையனா இருந்தார். அல்லேலூயா. இந்த கதையோட ஆரம்பத்தை என்ன பண்றாங்களா, ஜனங்க சில மாணவர்கள் இந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் என்ன பண்ணா, மாணவர்கள் எப்படி ரொம்ப நாள் உயிரோடு வாழ்றது, இந்த உலகத்துல இப்ப யார் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணாங்களாம். அன்னைக்கு ஒருத்தருக்கு வயது 120. அவருக்கு வயசு என்ன? என்ன வயசுமா அவருக்கு? 120 வயசு. இந்த மாணவர்கள் ரிசர்ச் பண்ற மாணவர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஃபிளைட்டை போட்டுக்குன்னு அவரை தேடி கண்டுபிடிக்கணும்னு போயிட்டாங்க. அவரை போய் எல்லாரும் கேட்கறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அவர் சொன்னதுதான் அது. அவருடைய மாணவ பருவத்தில் என்ன பண்ணாரு, ஸ்கூல் வாத்தியார் இந்த மாதிரி 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நட்சத்திரம் வருகிற அந்த நட்சத்திரத்தை காண்பிப்பதற்காக அந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போனார். எல்லா மாணவர்களும் காமிச்சிட்டு சொன்னாராம், இதை வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஒரு முறை தான் என்ன பண்ண முடியுமா, பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்? 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். அதை பார்க்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னாராம். எல்லா மாணவரும் அமைதியா இருந்தாங்களாம். இவர் ஒருத்தர் என்ன சொன்னாராம், ஆமேன் அப்படின்னா. என்ன சொன்னாராம் அவரு? ஆமேன் அப்படின்னாராம். அவர் சொன்னாரு, என் வாழ்நாள்ல 2 முறை அந்த நட்சத்திரத்தை பார்த்து விட்டு கைகளை தட்டி ஆண்ட. என்னையா சீக்கிரட்டு? ஆமேன்னு சொல்லிக்கினே இருந்தேன். இன்னொரு முறை பார்க்கிறவன் பாக்கியவான்னு சொன்னாரு, நான் ஆமேன்னு சொன்னேன். அல்லேலூயா. வீட்டுல இப்படி இருப்ப நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க, ஆமேன்னு சொன்னேன். ஆமேன். அல்லேலூயா. நான் சுகமாயிடும் நானே விசுவாசித்து ஆமேன்னு சொன்னேன். ஆமேன். அல்லேலூயா. அப்போ ஆமேன் என்கிற வார்த்தை என்னை அடுத்த நிலைக்கும் என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கும் என்னுடைய சமாதானத்திற்கானவைகளை ஏற்படுத்துகிறதாக, அப்படியே நடத்துகிறதா இருக்கிறது. எபிரேய மொழியில ஆமேன் என்று சொன்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா ட்ரூலி அப்படின்னு அர்த்தம். என்னது அது? ட்ரூலி. அல்லேலூயா. இல்ல இட் இஸ் ட்ரூன்னு அர்த்தம். ஆமென் என்ன அர்த்தம்? உண்மையாகவே. இட் இஸ் ட்ரூ அல்லது ட்ரூலின்னு அர்த்தம், அல்லது சோ பி ஹிட் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி ஆகட்டும்னு அர்த்தம். அல்லேலூயா. சோ பி ஹிட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி ஆகட்டும். அல்லேலூயா. ஒரு 100 பேருக்கு சமைச்சிடலாமா? ஆமா செஞ்சிடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 100 பேருக்கா? அப்ப அங்க ஆமேன் வரல. அப்படி ஆகட்டும், நடக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவ ஜனமே, தேவன் நம்மோடு பேசுகிற போது, நல்ல வார்த்தைகளை வீட்டுல பேசுகிற போது, ஐயா கவனிங்க, நல்ல வார்த்தைகளை வீடுகள்ல பேசுகிற பொழுது, சமாதான வார்த்தைகளை பேசுகிற போது, நன்மையானவைகளை வார்த்தைகளை பேசுகிற போது, குடும்பம் முழுவதில் இருக்கிறவர்கள் அதை கவனித்து கேட்கிறவர்கள் சபையில நல்ல வார்த்தை பேசும்போது, ஆசீர்வாதமான வார்த்தை பேசும்போது ஆமேன் சொல்லணும். ஒரு ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். கர்த்தர் நம்முடைய சபையை ஆயிரங்கள் நிறைந்த சபைகளாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. நம்முடைய சபை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறு. நம்முடைய சபையை கொண்டு தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் யாரும் சின்னவர்கள் அல்ல. நீங்கள் யாரும் சின்னவர்கள் அல்ல. சத்தமா, நீங்க யாரும் சின்னவர்கள் அல்ல. நீங்கள் உருவத்தில் சின்னவர்களாய் இருக்கலாம். உங்களில் இருக்கிற தேவன் பெரியவர். அவர் உங்களை பெரியவனாய் மாற்றுவார். உங்க கொம்பை கர்த்தர் உயர பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம லைஃப்ல அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளணும். அதை சொல்ல தெரியாம அப்ப அவங்களுக்கு அப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன இல்லை? நோ ஃபெய்த். கர்த்தர் மேல நம்பிக்கையே இல்லை, கர்த்தர் மேல விசுவாசமே இல்லை, தேவனை பற்றி அறிவு இல்லை. அல்லேலூயா. 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 நம்ம வீட்டுல கார் வாங்க போறோம். ஒரு ஆமென் அப்படி சொல்லணும். எங்க வாங்குறது? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த எங்க வாங்குறது, எங்க, அதெல்லாம் அப்படியே அவிசுவாசமான வார்த்தை உன்னை 100 அடி பள்ளத்துல தள்ளி விட்டுரும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நம்ம சொல்லுமா? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நல்ல வார்த்தை வரும்போது என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஆமென் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் செத்துருவேன் அப்படி சொல்லும் போது நான் சொல்லணும், ஓ பாஸ்டர் சொல்லிட்டாரு, யாராவது ஒருத்தர் சாகலான்ங்கிறேன், அவனை பார்த்து ஆமென் அப்படி சொல்லாமா? அல்லேலூயா. என் குடும்பம் நாசமா போகுது, ஓ நாசமா போதா, ஆமென் அப்படி சொல்லலாமா? யாருமா அது?
அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நாசமா போவானாக. ஆமென், 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 ஆமென். அப்படி சொல்லலாமா? அல்லேலூயா. அப்புறம் உன் மேலதான் வந்து உட்காந்துரும் அதெல்லாம். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு யாராவது சொன்னா ஆமேன்னு சொல்லணும். ஆமேன். அந்த அந்த பிள்ளை நல்லா வாழட்டும்பா, கஷ்டப்பட்ட குடும்பம் நல்லா இருக்கட்டும் என்ன சொல்லணுமோ. அப்ப கேட்பாங்க, ஏன்பா நீ ஏன் ஆமேன்னு சொல்ற, நீ சர்ச்சுக்கு போறதானே, சர்ச்சில் தானே சொல்லணும், இங்கேயே ஆமேன்னு சொல்றேன் அப்படி சொல்லணும். இல்லைங்க, நீங்க என்ன சொன்னீங்க இப்போ, நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்கணும் அவங்கள. சொன்ன, ஆமா அவன் நல்லா இருக்கட்டும்னு சொன்னேன், அது அப்படியே நடக்கட்டும்னு நான் சொன்னேன். அல்லேலூயா. அப்படியே. அப்ப ஆமேன்னா இதான் அர்த்தமா? அப்ப சர்ச்சில் இதை தான் நீங்க சொல்லிக்கின்னு இருக்கிறீங்களா? அப்ப இந்த வார்த்தை சொல்லதான் ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லிக்கினே இருக்கிறீங்களா? அப்ப அதனாலதான் நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அதுக்கு ஆமேன்னு சொல்லணும். ஓ ஆமேன்னா அப்படி ஆகட்டுமா? அப்ப நானும் என்ன பண்றேன்? அல்லேலூயா. எங்க வீட்டுவார் அவன் அம்மா சொல்லும், எங்க வீட்டுவார் தினமும் வேலைக்கு போவாராக. ஆமேன். அல்லேலூயா. அவன் கணவனார், எம்மா இந்த வாரம் சம்பளம் 5000, அடுத்த வாரத்துல இருந்து 2000 ஏற்றி தரேன்னு சொல்லிக்கிற முதலாளி, இனிமேல் வார சம்பளம் நமக்கு 7000. அந்த அம்மா சொல்லும், ஆமேன். என்ன 2000 ஏறிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ இந்த ஆமேன் சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் கூடுமோ, ஆசீர்வாதம் ஏறுமா? அப்ப நாம அந்த அம்மா என்ன பண்ணும், எங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நான் கொஞ்சம் சர்ச்சுக்கு போயிட்டு வரேங்க. அவர் சொல்லுவார், ஆமேன். சொல்லுங்க, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஜனங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் பேசுகிற போது, நல்ல வார்த்தையை சொல்லும் போது அவங்க காது கேட்கிற மாதிரி சொல்லணும், ஆமேன்னும். அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன கிறிஸ்டின் வார்த்தை இங்க சொல்லுகிற? அம்மா நான் கிறிஸ்டின் வார்த்தை எல்லாம் சொல்லலமா, இது பைபிள் இருக்கிற நல்ல வார்த்தை. இப்ப நீ என்ன சொன்ன அந்த அம்மாவுக்கு, என் பொண்ணு நல்லா இருக்கட்டும் சொன்ன, நான் என்ன தெரியுமா சொன்னேன், அது அப்படியே ஆகட்டும் சொன்னேன்னு சொன்னோம். அல்லேலூயா. நீ சொன்னது நடக்கட்டும் நான் சொன்னேன். அப்படியா சொன்ன? நீ ஏதோ தப்பா சொன்ன, நான் தெரியாம தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருமா. உங்க சர்ச்சையில் இதெல்லாம் கூட சொல்லி தராங்களா? எங்க பைபிள் இருக்கிறது தான் சொல்லி தராங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாயை திறந்தா மத்தனை சபிக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம வாயை திறந்து சர்த்தனுடைய ஒரு சாப வார்த்தையை வாங்கிக்க கூடாது, சொல்லவும் கூடாது. ஆமேன்னு சொல்லும். என்ன சொல்லும், என்ன சொல்லும் பாருங்க. ஜனங்கள் எல்லோரும் என்ன சொல்லணுமா? மோசே கிட்ட சொல்லி நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழும்போது சொல்றார், ஜனங்கள் பிறனுடைய எல்லைக்குரிய ஒச்சி போடுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்களாக, சபிக்கப்பட்டவன் என்பார்களாக அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் என்ன சொல்லலாமா? ஆமேன் என்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க இயேசு அத்தி மரத்தை சபிச்சார், என்னாச்சு? நோவா கானானை சபிச்சார், அவன் சந்தேதே இல்லாம. அவன் சாபம் எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்களேன். அதை விட பவர்ஃபுல் ஆமேன். சொல்லுங்க, அதை விட பவர்ஃபுல் என்னது? அதை விட பவர்ஃபுல் என்னது? அதை விட பவர்ஃபுல் என்னது? அதை விட வல்லமையானது என்னது? அதை விட வல்லமையானது என்னது? ஆமேன்னா யாரு? ஆமேன்னா யாரு? ஆமேன்னா யாரு? இப்போ நீ சொல்லும் போது புறஜாதி ஜனங்களுடைய வாயில இயேசுவை வர வச்சிட்ட, அந்த அம்மா என்ன சொல்லி கொடுக்கும்? ஆமேன் ஆமேன்னு சொல்லி கொடுக்கும். அது மறைமுகமா யாரை கூப்பிட்டு இருக்குது? ஒரு நாள் உள்ளவே தங்கிடுவார். அல்லேலூயா. அது உள்ளவே தங்கிடுவார். அல்லேலூயா. அந்த அம்மா உள்ள அந்த குடும்பத்துக்குள்ள இயேசு தங்கி விடுவார். சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. யாராவது உங்க கம்பெனியில வேலை பார்க்குற பசங்க ஏதாவது நல்ல விஷயம், அவருக்கு கல்யாணம் ஆண்டி ஆமேன் அப்படி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நீ இப்படி சொல்ற? அப்படியே ஆகட்டும், அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் சொன்னேன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்களேன், ஆமேன்ற வார்த்தை. ஆமே, அது நல்ல வார்த்தையாச்சு. ஏன்னா இயேசுவோட வார்த்தை, இயேசு தானே அது. ஆமே, பாருங்க கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஆமேன் என்கிற வார்த்தையை சொல்லும் போது என்ன செய்யறாங்கன்னா, பரலோகத்துல வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிக்க, அப்புறம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வெளிப்படுத்தல பாரு. இயேசு சொல்றாரு, தன்னை அல்பா ஒமேகாவுமா இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். போதும். அவர் எப்படி இருக்கிறாராம்? அல்பா ஒமேகா, முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நான் ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. இப்போ வெளிப்படுத்தல் 5:14 வாசிங்களேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை. அப்ப ஆமேன் சொல்லும் போது தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற அர்த்தம். அல்லேலூயா. ஆமேன் சொன்னா என்ன ஆகணும்? தேவனை தொழுது கொள்ளும். பரலோகத்துல தொழுது கொள்ளுகிறாங்கன்னா, நீ பூமியில மற்றவருடைய வாயில இந்த வார்த்தையை வர வச்சுட்டனா
அவங்க எப்படி ஆண்டவர் என்ன ஆமேன்னு சொல்லும் போது யாரை தொழுது கொள்றாங்க? தேவன் என்ன பண்றாங்க? ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு அப்படியே நடக்க போகுது, இன்னொன்னு ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பரலோகம் ஆராதிக்கிறது. அந்த வார்த்தை வந்தவுடனே வணக்கமாய் விழுந்து அவரை தொழுது கொண்டார்கள். தங்கள் கிரீடங்களை எடுத்து கீழே வச்சுட்டு வணக்கமாய் விழுந்து அவரை தொழுது கொண்டார்கள். நீயே உனக்கு சாபம் சொல்லிக்க கூடாது. என் வாழ்க்கை அவள்தான் நாசமா போயிடும், நான் எங்க நல்லா இருக்க போறேன். அல்லேலூயா. இனிமேல் சொல்லும் போதெல்லாம் இங்க என்ன மனசுல என்ன வரும் தெரியுமோ? ஆமேன்னு வரும். நான் எங்க நல்லா இருக்க போறேன், ஆமேன். ஐயோ, அந்த மாதிரி நினைக்கவே கூடாதுன்னு ஒரு பயம் வரணும் உனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நல்லா இருப்பேன் சொல்லுங்க. நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன். 200 வருஷத்துக்கு ஒரு முறை நட்சத்திரம் வந்தாலும் நான் பார்ப்பேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இயேசுவின் வருகையில பரலோகத்துக்குள்ள போவேன். இயேசுவோட இந்த பூமியில சந்தோஷமா வாழ்வேன். நான் இயேசுவுக்கு சாட்சியா இந்த பூமியில இருப்பேன். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எனக்குரியது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கும் என் சந்ததிக்கும் உரியது. கைகளை தட்டி ஆண்டவரே. அல்லேலூயா. நான் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறவன். நான் சுகமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவன். நான் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவன். நான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை யாரையும் காயப்படுத்தாது. நீ ஆமேன்னு சொன்னிய, நேத்து 24 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோ, யாரையாவது காயப்படுத்திருக்கிறியா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் விசாரிப்பார். நம்ம யோசிக்கணும். மரணமும் ஜீவனும் நாவின் ஒரே இந்த ஒரு வாயில ஒரு மனுஷனை சபிச்சுட்டு அடுத்த அதே வாயில கர்த்தரை துதிக்கவே சரி கிடையாது. நீ சொல்ற வார்த்தை மற்றவங்களுக்கு இதமா இருக்கணும், விட்டு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும், அன்பு காட்ட தெரிஞ்சிருக்கணும், அரவணைக்க தெரிஞ்சிருக்கணும். உன் இதயம் இயேசுவின் இதயமா மாறிவிட வேண்டும். இயேசு தன்னை சிலுவையில் அறைந்த போது, சிலுவையில் அறைந்தவுடன் இயேசு சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னார். அவர் ஆண்டவன் தெரிஞ்சிருந்தா அவரை யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? சிலுவையில அறைந்திருக்க மாட்டார். சொல்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தவே கூடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுல ஏதாவது நல்ல விஷயம் சொல்றாங்க, ஆமென் சொல்லுங்க. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது ஆமென் சொல்லுங்க. நடக்கட்டும், அப்படி ஆகட்டும் சொல்லுங்க, நல்ல காரியங்களுக்காக. அவ போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுவான், அப்புறம் நீ தான் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகும். அல்லேலூயா, ஆமென். அப்படி ஆகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த லவோதிக்கியா சபைக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்றார்? வெளிப்படுத்தல் 3:14 வாசிக்கலாம் திரும்ப. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. நிறைய நேரம் இந்த சர்ச்சை மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. இந்த லவோதிக்கா திருச்சபை மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். இது சபை, அவிசுவாசி கிடையாது. இது யார்? இது சபை. இந்த சபை எப்படி இருக்கிறாங்களா? குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறது. நல்ல வார்த்தை சொன்ன ஆமேன்னு சொல்றது கிடையாது. நான் அது விசுவாசத்தோடு நடக்கிறது கொஞ்சம் லேட்டா தான் ஆகுங்க. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்ற முடியுமா? ஒரு 10 மாசம் வெயிட் பண்ணணும் இல்ல? அல்லேலூயா, உண்மைதானமா? ஆமென். தேவஜனமே, நிறைய நேரம் நம்ம பொறுமையை காக்கிறது இல்லை. தேவன் உடனே காரியங்களை வாய்க்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவையான காரியங்களை அந்த இடத்துக்கு தேவன் அதை செய்வார். சில விஷயங்களுக்கு கொஞ்சம் பொறுமை காப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதை ஏற்ற வேலையில செஞ்சிருவார். ஆமென். ஏற்றதை செய்வார். ஆமென். ஏற்றதை செய்வார். ஆமென். ஏற்ற வேலையில செய்வார். ஆமென். தாமதம் இல்லாமல் செய்வார். ஆமென். துரிதமாய் செய்வார். ஆமென். தேவைப்படுகிற போது தேவையான அளவிற்கு தக்கதாக செய்வார். ஆமென். இந்த லவோதிக்கா சபை அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், இப்படி 16ஆம் வசனம், இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி. சர்ச்சுக்கு வர, ஜெபம் பண்ற, பைபிள் படிக்கிற, ஆனா விசுவாசம் கிடையாது. ஒரு நல்ல வார்த்தை, நல்ல இப்படி நன்மை வரும் ஆமேன்னு சொல்ல தெரியாது. எங்க வரும்?
ஆமா ஆமா, இவர் வாயாலே வடை சுடுவாரு. அல்லேலூயா. வாயால் என்ன சுடுவாரு? வாயால் என்ன சுடுவாரு? நாங்க வடையை சுடுற ஆளு கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம வடை சுடுற ஆட்களா? ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர். ஆமென். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவங்க. ஆமென். நல்லா கவனிங்க. இந்த கிறிஸ்தவர்கள் கிட்ட அதிகமா நல்லா பேச தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஆண்டுடைய வசனம் நல்லா தெரியறதுனால. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவ ஜனமே சொல்றாரு, நீ எப்படிப்பட்டவனா இருக்கிறனா? 17 வசனம் பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும். எப்படி இருக்கிற நீ? நிர்வாணியமா இருக்கிறது அறியாமல். உன்னை யாருன்னே உனக்கு தெரியல. இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி நெருப்பிலே புடமிட்டப்பட்ட பொன்னையும் ஒரு நிர்வாணமாகி அவலட்சணத்தை மூடிக்கொள்வதற்கு, அவலட்சணம் தோன்றாதபடிக்கு உடுத்திக் கொள்வதற்கு வெண்பஸ்திரத்தையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும். அல்லேலூயா. அங்க சொல்றாரு, உனக்கு எல்லாம் மைனஸ் ஆகுது, நீ உன்னை பெருசா பிளஸ்ஸா நினைச்சுக்கிற. அல்லேலூயா. ஏன்னா நீ வெதுவெதுப்பா இருக்கிற. அனலும் இன்றி குளிரும் இன்றி எப்படி இருக்கிற? ஒன்னும் வைராகியமா இருக்கிறது கிடையாது, இல்ல கடவுளே வாழான்ற வாழ்க்கை போயிருத்தும் கிடையாது. அப்படியும் இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் சொல்லுவாங்க, இடம் கொடுக்க மாட்டான், அடுத்தவன் வாழ்க்கை அடுத்தவன் வாழ்றதுக்கு வழி விடவே மாட்டான். விசுவாச வாழ்க்கையில அவபக்தியான ஒரு அவிவிசுவாச வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு நம்ம தேவனுடைய வார்த்தையை அவமதித்து கொண்டு இருக்கிறோம் நாள்தோறும். தேவனுடைய வசனத்துக்கு படி நம்முடைய விசுவாசத்துல பேச நமக்கு தைரியம் இல்லை, விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பேசணும். தேவன் இந்த உலகங்களை வார்த்தையினால உண்டாக்கினார். கர்த்தர் உலகம் உண்டாக கடவது என்று சொன்னார். சூரியன் உண்டாக கடவது என்று சொன்னார். சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக கடவது என்று சொன்னார். வார்த்தையினாலே உலகத்தை படைத்த வார்த்தையானவருடைய வார்த்தையை விசுவாசித்து உன்னால ஒரு ஆமென் சொல்ல முடியலனா எப்படி ஆசீர்வாதமா இருக்க போற? ஆமென் சொல்றது கூட சோம்பேறித்தோம். ஆமென் சொல்லிட்டா உன் மண்டையில இருக்க கிரீட இறங்கிடுமா என்ன? அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவன் தாழ்மையா இருப்பான். ஆண்டவருடைய புள்ள நல்ல விஷயம் ஆமேன் அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த ஆமேன்னு சொல்றதுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. நீங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு 10 லட்சம் ஒரு 10 லட்ச ரூபாய் கையில வச்சுக்க. உங்க வீட்டுக்கார கையில 10 லட்ச ரூபாய் இருக்கட்டும். உங்க வீட்டுக்கார ஒரு பிளான் சொல்றாருன்னு வச்சுக்க. இதுக்கு இவரு கையில பணம் தான் இவர் ஆடுவாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு. அந்த 10 லட்சம் 10 நாள்ல நாசமா போயிடும். 10 லட்சம் 10 நாள்ல நாசமா போயிடும். ஒன்னுத்துக்கு உதவாம செலவாயிடும். ஒன்னுத்துக்கு உதவாம அந்த பணம் என்னவாகும்? நிறைய பெண்கள் இப்படிதான் சொல்லி 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 வீட்டுல இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை தொச்சு தூர வாரி போட்டுங்கிறாங்க. அல்லேலூயா. நீ சொல்லணும், ஆண்டவரே இது நல்லதுக்கு பயன்படட்டும், நமக்கு சித்தமானதுக்கு பயன்படட்டும், நல்ல நோக்கங்களுக்கு இந்த பொருளாதாரம் பயன்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. இதை ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே, இதை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, இது வீண் செலவு ஆகக்கூடாது ஆண்டவரே. உன் கையில இருந்தாவே இப்படிதான் தண்டத்துக்கு நீ செலவு பண்ணு. அப்போ உன் கை மட்டும் நல்ல கையா? அல்லேலூயா. சமீபத்துல ஒரு பாஸ்டர் என்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போன்ல பேசும்போது சொன்னாரு, அவர் சொன்ன காரியத்தை அப்படியே சொல்ல விரும்புகிறேன். பாஸ்டர்ல அவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர். அவர் சொன்னாரு, பாஸ்டர் என் வீட்டுல என்ன தெரியுமா நடக்குது? நாங்க வெளியில போனா ஒய்ஃப் என்ன பண்றாங்களா, அப்படியே காசை மிச்சம் பண்றோம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பெருசா ஆர்டர் பண்ணா அவங்க கொஞ்சமா வாங்கி சாப்பிட்றாங்க. லோ பட்ஜெட் உள்ள ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனா சம்டைம் என்ன பண்றாங்க தெரியுமா, வீட்டுல சமைக்க மாட்டாங்க. அன்னைக்கு போய் எல்லாருக்கும் ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணி வந்துருன்றாங்க. சொல்லுங்க, நியாயமா இதெல்லாம்? வெளியில போனா என்ன நான் கொஞ்சமா சாப்பிட்றேன், கம்மியா சாப்பிட்றேன்றது என்ன மைண்ட் செட்டப் இதெல்லாம்? அவர் சொல்றாரு, ஒரு நாள் வெளியில போய் சாப்பிட்றோம், தாராளமா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது, அதுல ஒரு 50 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டுறது. அல்லேலூயா. பாரு, நீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்க, நான் 50 ரூபாய்க்கு சாம்பார் தான் சாப்பிட்டேன், என் குடும்பத்தை எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிறேன் பாரு, குடும்பத்தின் பொருளாதாரத்தின் மேல நான் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறேன் பாரு அப்படின்னு நினைக்கிறது. ஆனா வீட்டுல ஏதாவது ஒரு நாள் வரும்போது என்ன பண்றது? ஹோட்டல்ல போய் இன்னைக்கு எல்லாருக்கும் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருப்பா அப்படி நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் தண்டை செலவு வைக்கிறது. அங்க 50 ரூபாய் மிச்சம் பண்ற மாதிரி மிச்சம் பண்ணிட்டு எவ்வளவு செலவு வைக்கிறது? சத்தமா சார் வாய் வருதா பாரு. செலவு பண்றவங்க வாயில வராது. வீட்டுல இருக்கிறதெல்லாம் இப்படி செலவு பண்றவங்க வாயில என்னமா வேற? நம்பர் நேற்று காலையில வச்சு சாப்பிட்டுக்கிறேன், காலையில வச்சு சாப்பாட குழம்பு நான் இன்னும் நானே சாப்பிட்டு இருக்கிறேன். குடும்பத்தை அப்படியே மிச்சம் தூக்கி நிறுத்துறதா நினைப்பு. பிசாசு.
இதெல்லாம் தரித்திர பிசாசு. அல்லேலூயா. வசனத்தால 2 சாத்தி அடிச்சு துரத்த வேண்டிய பிசாசு இதெல்லாம். உன் வீட்டுல இருக்கிறத நீ சாப்பிடுற, வெளியில போகும்போது சந்தோஷமா இருக்கு. 50 ரூபாய் மிச்சம் பண்ணிட்டு வீட்டுக்காரர் குடும்பத்துக்கு முன்னாடி எல்லாம் காமிச்சிட்டு அன்னைக்கு அந்த வாரமே அடுத்த வாரமே 1000 ரூபாய் பட்ஜெட் வச்சிருது. அது தேவனுக்குள்ள இல்ல அந்த இருதயம். அதான் மேட்ரு. அவர் உண்மையே சொன்னார் அந்த ஊழியக்காரர். நான் அந்த ரோட்ல தான் நடந்து அவர்கிட்ட போன்ல பேசிட்டே இருந்தேன். என்னப்பா பண்றது, என் நிலைமை அப்படிங்குதுனாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னொரு ஊழியக்காரர் மணி 10வது எனக்கு இன்னும் சோறு போடலையா. அந்த அம்மா வேற வேலையில பிஸியா இருக்குது, இவரை கண்டுக்கவே இல்லை. போன் பேசுது, அங்க சொல்றாரு என்னதான் பண்ணுகிறாங்க பாஸ், என்ன பண்ணுகிறாங்க, என்ன ஒன்றும் கவனிக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். குடும்பத்துல நீங்க தாராளமா செலவு பண்ணுங்க. நீங்க ஒன்றும் அப்படியே நீ எப்படி குடும்பத்துல இறுக்கி அதெல்லாம் தாராளமா வாழ. அல்லேலூயா. உன் கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரா? அப்ப நீ ஒரு 10 ரூபாய் சாப்பிடறதுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவை ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட வேணாம்னு சொல்லிடுவாரா? அல்லேலூயா. இல்ல ஒரு 1000 ரூபாய் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிடறத வேணான்னு சொல்லுவாரா? சோம்பேறியா இருந்து செய்யாத. முடியலன்னா வாங்கி சாப்பிடு, தப்பு ஒண்ணும் கிடையாது. முடியாத பட்சத்துல பொண்ணு கஷ்டப்படுறதுன்னு எந்த அவசியமும் கிடையவே. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பெருக செய்வேன் சொன்ன தேவன் எப்படி உன்னை அப்படியே நீ எவ்வளவு வீண் சொல்லுப்பா அப்படி நீ பேசாத. பணம் வீட்டுல இருக்குதா, பொருளாதாரம் வீட்டுல இருக்குதா, நன்மை வீட்டுல இருக்குதா, அது மேல கர்த்தருடைய பாதுகாப்பை சொல்லு. ஆண்டவரே இது வீண் ஆகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, இது வீண் விரயம் ஆகாதபடி வேலை அடைங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அதை விட்டு உன்னுடைய வீர தீர செயல்கள் எல்லாம் புருஷன் மேல காட்டக்கூடாது, குடும்பத்தில் இருக்கவங்க மேல காட்டக்கூடாது. உன் கையில கொடுத்தாவே நாசமா போயிடும். என் வீட்டுல என்ன தெரியுமா, என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கல. எங்க அப்பா ஜாதகம் பாப்பாரு இல்லையா, அவருக்கு அது தொழில் இல்லை, எப்படி கத்துக்கிட்டாரு. ஆனா பல வேலைகள் அதிகம் கத்துக்கிட்டாரு அவரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல விவசாயம் பண்ணும்போது நட்சத்திரங்கள் அந்த ராசி பலன் பார்ப்பாங்க. ராசி பலன் பார்க்கும்போது என் ராசிக்கு ஒன்றும் செட் ஆகாது போல, என் ராசி நானே எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ யோசிச்சு கேட்பேன். ஆனா என் தங்கச்சி பேரெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அதுல போய் அந்த 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 விதை போடுறதுக்கான பாத்தி கழனிலேயே ஒரு பகுதியில் ஒரு சின்ன பாத்தி கட்டுவாங்க. அதை கொத்துறது, அதுக்கு வேலை பார்க்கறது எல்லாம் நானாக்கும். எல்லா வேலையும் எங்க அப்பா கூட சேர்ந்து செய்வேனா. இங்க அந்த விதை நெல்லை கொண்டு போறது என் வேலை, அதுக்கான யூரியா கொண்டு போறது என்னுடைய வேலை. என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு போய் அதுக்கு சின்னது அதுக்கு அந்த பாத்தியை வேலி அடைப்பாங்க, மிருகங்கள் வந்து வேஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு. இதெல்லாம் செய்யறது நானு. ஆனா விதை போறது மட்டும் யாரு? என் தங்கச்சி. இல்லையா? நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. சரி போ நம்மள ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி நினைச்சு கம்மன் போயினா இருப்பேன். இப்ப யோசிச்சு பாக்குறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய காரியங்கள் யோசிச்சு பாக்குறேன். எத்தனையோ வீடுகளை ஜெபம் பண்ணி கர்த்தர் கட்ட வச்சிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரேன். அடப்பட்ட கர்ப்பங்களை ஜெபத்தினால திறந்து பிள்ளைகளை பெற்றெடுக்க உதவி செய்திருக்கிறார். திருமணம் நடக்காதவங்களுக்காக ஜெபம் பண்ணி திருமணங்கள் நடந்திருக்கிறது. எத்தனையோ வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைத்து அவர்கள் சுகமாய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கே எங்க அப்பா எங்க அம்மா கண்கள் திறங்கப்பட்டிருந்தா இவன் வருங்கால ஊழியக்காரன்டா, இவன் கையில விதை போடுன்னு போட்டுருந்தா 30, 60, 100மா? அந்த ஆப்ஷனை நம்ம இழந்துடுறோம் பாருங்களேன். தேவன் யாரோடு இருக்கிறார் என்பதை தெரிந்தும் சில பேர் பயன்படுத்திக்க தெரியல. தேவன் யாரோடு இருக்கிறார், தேவ மனுஷன் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன, அவர் அழைக்கப்பட்ட தேவ மனுஷன், அவர் மேல தேவன் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், அழைப்பு இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது. நாம் அவரிடத்துல கவனமாய் நடப்போம். அந்த பயமே இல்லாம துணிகரமா செய்யறது, பேசுறது. அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும் உங்களுக்கு? இப்போ சர்ச்சில் இருக்கிறீங்க, பாஸ்டர் நீங்க இக்னோர் பண்றீங்க, ஏதோ விஷயத்துல என்ன இன்சல்ட் பண்றீங்க, உங்க காரியம் துக்கப்படுத்துன்னு வச்சுக்க, நீ என் மேல இருக்கிற என்னுடைய அழைப்பை நீ அசிங்கப்படுத்துற, என் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீ மதிக்கிறன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆமென். பயமாகுது இல்ல சொல்றதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். ஆமென்னா அப்படியே சொல்லுங்க. அப்படியே ஐயா சொல்லுங்க. ஆமென். அப்படியே 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 அப்படியே. ஆமென் ஆமென் ஆமென். 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்போம், ஒரு நோய் வராது, எல்லா வியாதிகளும் விலகி ஓடும். சங்கீதம் 128 என் வாழ்க்கையில நடக்கும், உங்க வாழ்க்கையில நடக்கும்.
உபவாகம் 28:1-14 வரைக்கும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில நிறைவேறும். சத்தமா ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீ வீணா மலன்னு பேசிங்க இருக்கிறத ஆமென் ஒரு 100 முறை சொல்லிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சும்மா கடை, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க வீட்டுக்கார சொல்லணும் ஆமேன். எனக்கு ஒன்றும் தெரியாது தான் சொல்ற ஆமேன். அப்புறம் உனக்கு தான் சும்மா அதிகமாயிடும். ஏன்னா அவர் ஒன்றும் தெரியாதுன்னா நீ என்ன பண்ண, வாழ்நாள் முழுவதும் நீ தான் அவரை தூக்கி என்ன பண்ணும். அப்போ இன்னொரு முறை சொல்லி உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இருன்னு. நான் வரல தம்பி, கத்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லி கொடுத்துரும் இந்த செய்தியை கத்தர் பார்க்க உதவி செய்வாங்க. அல்லேலூயா. சொல்லும் ஆமேன் சொல்லணும். என்ன ஒன்றும் தெரியாது நான் சொல்றேன், என்ன மக்கு நான் சொல்றேன் ஆமேன், ஆமேன். உனக்கு மட்டும் நான் மக்கா இருப்பேன் நாங்கள் ஆமேன் அப்படி சொல்லணும். அப்போ நீ எது செஞ்சாலும் அது ஆப்போசிட்டா தான் ரியாக்ட் பண்ணுவான் போல. கணவரார் அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படி தவறா சொல்லிடக்கூடாது. அப்போ நீ உனக்கு ஒண்ணுமே தெரியாது போ, நீ மக்குன்னா அவன் மைண்ட்ல மக்காவே தன்னை மாத்திப்பான். வேணும்னே உனக்காக தன்னை மக்கா மாத்திப்பான். அப்ப சுமை யாருக்கு? ஆண்டவர். ஆண்டவரே வீட்டுக்காரருக்கு சுமையா இருக்கிறார் ஆண்டவரே. இல்ல, அந்த சுமையை ஏத்துந்தே நீ தான். அந்த சுமையை ஏத்திக்கிட்டு யாரு? யார் தமிழ்? நீதான். ஆமா, அல்லேலூயா. ஜப நேரத்துல ஊர்ல சுத்துறது, இதுல வேற லூசர்ல சுத்துறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்ற சபையார, தயவு செய்து எங்கேயும் போய் சுத்தின்னு இருக்காது. சர்வீஸை விட்டுட்டு நீ நிக்கிறனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நில்று. இந்த ரீல் இந்த நியாயமான காரணம் நான் ஆமேன்னு சொல்லிடுறேன் உனக்கு. இல்லை எங்கேயாவது சிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், எங்கேயாவது கர்த்தர் எனக்கு எப்படியாவது ரிசல்ட்டை கொண்டு வந்து குத்துருவார் என் கையில. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன், ஆமேன், ஆமேன். கவனிங்க, இதனுடைய வார்த்தை இப்படி அழகாய் சொல்லுகிறது இல்லையா? 2 கொரிந்தியர் 1:20 வாசிச்சுட்டு இது என்ன சில காரியங்களை பார்த்து முடிச்சிடலாம். 2ம் புதுசு தானப்பா? ஓகே, வாசிமா. தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. வாக்கு தத்தமாகிய வார்த்தைகள் எல்லாம் இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும். அல்லேலூயா. நீயோ கடன் கொடுப்பாய், ஒரு ஆமேன், 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 ஆமேன். நான் பெரிய ஜாதியாவேன், ஆமேன். என் பேரை பெருமைப்படுத்துவார், ஆமேன். என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்பனா நீ என்ன சொல்லணும்? வசனமே ஆண்டவருக்குள்ள, வாக்கு தத்தங்களை இயேசுக்குள்ள. கவனிங்க, வாக்கு தத்தம் என்னது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை யாரு? இயேசு. ஆமேன் யாரு? வந்துருச்சா? வாக்கு தத்தங்கள் யாரு? வார்த்தை தான். வார்த்தைனா யாரு? இயேசு. அப்போ அடுத்தது என்ன சொன்னோம்? வாக்கு தத்த வார்த்தை இயேசு. இயேசுன்னு வந்துருச்சு, ஆமேன்னு வந்துருச்சு. அப்ப எல்லாம் இயேசுக்குள்ளதான் இருக்குது. எதுக்குள்ள இருக்குது சொல்லுங்க? எல்லாம் இயேசுக்குள்ளதான் இருக்குது. எவ்ரிதிங் வித்தின் ஜீசஸ் கிரைஸ்ட். சொல்லு, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், அதையாவது சொல்லு, கத்துக்க இங்கிலீஷ. எவ்ரிதிங் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லு, எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது. வாக்கு தத்தங்கள் இயேசு, வார்த்தை இயேசு, ஆமேன் என்பதும் இயேசுதான். நீ இயேசுவ சொன்னாதான் உனக்கு பொழப்பு ஓடும். உன் வாழ்க்கை வண்டி ஓடுறதுக்கு பியூலே இயேசு கிறிஸ்து தான். பியூல் பெட்ரோலே இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள ஓட வைக்கிற நமக்கு எனர்ஜியே இயேசுதான். ஆமேன் சொல்லாம, ஆமேன் சொல்லாம. அல்லேலூயா. ஒரு முறை கூட நீங்க உங்க லைஃப் பொறுத்து மோசமா நீங்களே உங்களை சபிச்சுக்காதீங்க. இப்ப ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே நான் என்ன சபிச்சதுக்காக என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. கையை உயர்த்தி உங்களை நீங்க நிறைய நேரம் சபிச்சுக்கின்னு இருக்கிறீங்க. ஏன் நான் எங்க நல்லா இருக்க போறேன், நான் நாசமா போக போறேன், செத்து போடுவோம் பேல்து, இதெல்லாம் சாப வார்த்தைகள் தான். ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என்னை நானே சபிச்சதுக்காக என்ன மன்னிங்க,
என்னைய நானே சபிச்சதுக்காக மன்னிங்க. என் வாழ்க்கையை நானே சாபம் விட்டு கொண்டதுக்காக மன்னிங்க. இயேசுக்குள்ள நான் ஆசீர்வாதமா இருப்பேன். இயேசுக்குள் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நான் இயேசுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பேன். இயேசுவின் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால நான் ஆசீர்வாதமா இருப்பேன். என்னை நானே சபித்ததுக்காக என்னை மன்னிங்க ஆண்டவரே. சொல்லு. நைட் டியூட்டியா? அப்புறம் மதியானம் போகணுமா? தோத்துரும். அல்லேலூயா. பாருங்க, என்னை நானே நம்மளை நானே சபிச்சு கொள்ளுவோம். எவ்வளவு பெரிய தப்பு பாருங்களேன். அல்லேலூயா. சொல்லு. போயும் உன்னையா நான் கட்டினேன், சாபம் விட்டுக்கோ. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மனுஷனை கட்டினதுனாலதான் ஒரு எல்லா கஷ்டத்திலையும் வாயை பார்த்து நிம்மதியாக கம்முனுக்குறாங்க. வேற யாரா இருந்தா வாயை ஒட்சி ரெண்டா ஆக்கி விட்டுருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓவரா பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவஜனமே கவனமா இருக்கணும். ஆமென். ஆமென் என்று இருக்கு. எப்படி இருக்குது வாக்குத்தத்தங்கள்லாம்? எப்படி இருக்குது வாக்குத்தத்தங்கள்லாம்? கிறிஸ்துக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. ஆமா, அப்படியே ஆகட்டும்னு இருக்குது. எப்படி இருக்கட்டும்? அப்படியே என்ன பண்ணுமா? அப்படியே என்ன பண்ணுமா? அப்படியே என்ன பண்ணுமா? அப்படியே என்ன பண்ணுமா? அல்லேலூயா. பணம் உனக்கு தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனா பண ஆசை தான் உனக்கு தேவையில்லைன்னு கர்த்தர் சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் எல்லாம் உனக்குள்ள தேவனுக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கும்படி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்றோம்? பாட்டெல்லாம் இப்படி பாடுறது இல்லை. நான் கீழே போய் விடுவேன், இன்னும் கீழே இறங்கிடுவேன், என் நாட்கள் எல்லாம் மோசமாக மாறும்படி நானே என்னை சபித்திடுவேன். எனக்கு எதிரி பக்கத்துல பாசு, உனக்கு எதிரி வேற யாரும் இல்லை. நீதான் உன் எதிரி. உனக்கான எதிரியே நீதான். உன்னை வாழ விடாத பிசாசுன்னு சொல்லக்கூட, வாழ விடாத நபரு உன் வாழ்க்கையை கெடுக்கிறது உன் கூட பிறந்தவங்களோ உன்னை பெத்தவங்களோ இல்ல, நீதான். உன்னாலதான் வாழ்க்கை நாசமா போயினுக்குது. அல்லேலூயா. அது சொல்லு, உன் வாய் தான் எல்லாத்துக்கும் காரணம். சொல்லு, சொல்ல சொல்லு, வாய் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏமா அந்த அம்மாவுக்கு சொல்லுமா, உன் வாய் தான் எல்லாம் காரணம் சொல்லுமா. அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. கிறிஸ்துக்குள்ள வசனங்களை பேசணும். நம்ம கவனி, கிறிஸ்துக்குள்ள என்ன பேசணுமா? வசனத்தை. நான் நல்லா இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. சில பேர் இந்த நம்ம பெரிய பிளான் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எங்க நடக்க போகுது, அந்த மாதிரி ஆள்கிட்ட சொல்லவே சொல்லாது தயவுசெய்து. அந்த மாதிரி ஆள்கிட்ட உன்னுடைய பர்சனலா டு நாட் ஷேர். இப்ப அவங்க மனசுல என்ன நினைப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஒருத்தன் கிட்ட சொல்றோமா, ஆனா அவங்க உண்மையான அன்போடு உண்மையான நல்ல சிந்தையோடு அந்த காரியத்தின் மேல நீ சொல்றதை ஏற்றுக்கொள்வாங்க நீ நினைக்கிறியா? அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. அதை சொல்லுங்க, என்ன பண்ண மாட்டாங்க? மனதளவுல விரும்ப மாட்டாங்க. அப்போ மனதளவுல அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவங்களை என்ன பண்ணக்கூடாது? நம்ம அந்த வார்த்தைய சொன்னா என்ன ஆகும்? நான் சொல்றது புரியுதா? என்ன நீங்க ரெண்டு பேர் கேப்ல ரகசியம் பேசிக்கிட்டீங்க? எனக்கு சொல்லியே ஆகணும், இல்லைன்னா கர்த்தர் உன்னை அது சொல்லு. எங்க விளங்காம போயிடும். உண்மை அதுதான். அப்ப சொல்றது பெட்டரா சொல்லாம இருக்கிறது பெட்டரா? அப்போ அதுதான், உன் வாய் தான் காரணம் எல்லாத்துக்கும். உன்னை நீயே சாபம் விட்டுக்கிறது, எல்லாத்தையும் எசேக்கியா மாதிரி போய் எல்லாத்தையும் காமிச்சு விட்டுறது. அல்லேலூயா. ஆமென். அமைதியா இருந்திருக்கணும், சொல்லக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பக்கத்துல பார்த்து சொல்லாத, சும்மா கை வச்சது, சொல்லாத, சொல்லாத, சொல்லாத. அல்லேலூயா. எல்லார்கிட்டையும் வாயை திறந்து சொல்லின்னு இருக்காத, கொஞ்சம் அடக்கி வச்சு கத்துக்க, உனக்குள்ளே வச்சுக்க. அல்லேலூயா. எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. நம்ம லொடலான்னு வாந்தி எடுக்கிற, அதான் சொல்றாரு, நீ குளிருமின்றி அனலுமின்றி நான் என்ன பண்ணுவேன்? அவர் வாந்தி எடுக்கிறாரு இல்லையோ, நீங்க உங்களை வாந்தி எடுத்து கொட்டினுங்கிறீங்க. வாழ்க்கையில மனசுல இருக்கிறதுல அப்படி எல்லாத்தையும் எடுத்து தள்ளுறது. அல்லேலூயா.
வாழ்க்கை நாசமா போயிடும். நம்மளை கர்த்தர் ஆசீர்வாதத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். ஆமென். ஐந்து ஐந்து காரியம் பார்த்தோமா? தேவன் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறார்? ஃபர்ஸ்ட் ரட்சிப்புக்கு அழைத்திருக்கிறார், பரலோகத்துக்கும் மகிமைக்கும் அழைத்திருக்கிறார், பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார், அப்புறம் சமாதானத்துக்கு அழைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்திற்கு அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்கு அழைத்திருக்கிறாரு. ஆனா நம்ம ஆசீர்வாதமா வாழல. காரணம் என்ன? வாயி சும்மா இல்ல, எல்லாத்தையும் கொட்டுறது. இல்ல நல்ல வார்த்தை சொல்ல கூட இருக்கிறவங்க அவங்க வாய் சும்மா இருக்கு. ஒண்ணு நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேது, இல்ல நம்ம கூட இருக்கிறவங்க வாங்கி என்ன பண்ண மாட்டேது. உடனே அவங்க ஏமாமா இவர் சொன்னா அப்படி நடந்துரும், அதுவும் அப்படி ஆகட்டும் ஆச்சுன்னா என்ன யோசிச்சுப்பா. அப்படித்தான் நடக்குது. இந்த ஃபெயிலியர் ரீசன் என்ன தெரியுமா? அது ஆமேன்னு ஒத்துக்கிற ஆள் நம்ம கூட இல்லை. நம்ம ஆமேன்னு சொல்றதை, அந்த வார்த்தையை அங்கீகரித்து ஏற்றுக்கிற ஆள் நம்ம கூட இல்லை. இட்ஸ் அ ஃபெயிலியருக்கான ரீசன் அதுதான். நீங்க அதை சொல்லும் பொழுது ஆமேன் அப்படின்னு சொல்ல கத்துக்கணும் கூட இருக்கிறவங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வியாதி வந்துடும், அதுக்கு ஆமேன் என்ன சொல்ல போறீங்க? நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது, ஒரு 1,00,000 வரப்போகுது, ஒரு 50,000 வரப்போகுது, ஒரு நல்ல வேலை வரப்போகுது, அல்லேலூயா, நல்ல வீடை கட்ட போறோம். ஆமா ஆமா இவர் வாயாரே கட்டுவாரு. அப்ப உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யார் தடுத்தது? உங்க கூட இருக்கிறவங்க வாய். அவங்களாலதான் உங்களுக்கு தரித்திரமே. ஒரு அலையில சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தரித்திரம் ஒழிந்தால் சரித்திரம் மாறும் சொல்லாம. அப்ப தேவ ஜனமே, லைஃப்ல கடந்த காலம் எப்படியே போட்டோம், இனிமேல் எல்லாத்துக்கும் நம்ம ஆமேன்னு சொல்ல கத்துக்கணும். ஆமேன். அடுத்த வீட்டுல இருக்கிற கத்திரிக்காய் எங்க வீட்டுக்கு வருவதாக. அல்லேலூயா. அதை கேட்டு வாங்கி போய் அதை என்ன படுத்து, அதை போய் என்ன பண்ணுங்க, கத்திரிக்காய் அம்மா உங்க வீட்டு தோட்டத்தில் நிறைய கத்திரிக்காய், அது கொஞ்சம் கூட எங்க வீட்டுல குழம்பு வச்சு தரேன், காசு வேணா தரேன், அப்படி கேட்டு வாங்கிக்க. பாஸ்ட் ஆமேன்னு சொல்லிட்டாருன்னு அங்க போற அந்த வீட்டுல இருக்கிற பைக் என் வீட்டுல இனிமேல் அடுத்த நாள்ல இருந்து என் வீட்டுல வந்து பார்க்கிங் நிற்பதாக, அது எனக்கு சொந்தமாய் மாறுவதாக. அதுக்கு பேர் என்னது? இச்சை. அல்லேலூயா. கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்குது பாரு, கவனமா. வசனம் சொல்லுது, பிறனுடைய பொருளை யாதொன்றையும் கத்திரிக்காய் வருவதாக. வேணா, காசு கொடுத்தா வரும். தேவனிடத்திலிருந்து வர வேண்டியவைகளை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் விசுவாசத்துல பெற்றுக்கொள். அல்லேலூயா. இப்படி சொல்ல இயேசு உமக்கு சித்தமானா அந்த கத்து நமக்கு. அதுமே ஒருத்தன் என்ன பண்ணணும், ஒரு பாஸ்டர் கிட்ட போனானா. அவர் போய் சொன்னாரா, பாஸ்டர் எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க இல்லை நான் செத்துரும் அப்படின்னாராம். அல்லேலூயா. சரி, நம்ம விசுவாச பிள்ளைகள் சில நேரம் நீங்க பண்ற புடிவாதங்களுக்கு நாங்க இக்கட்ல மாட்டிக்கிற ஊழியக்காரங்க. இவர் ஒரு 7 நாள் சோமன்ட்டு போய் கேட்டுக்கிறாரு, அவங்க சொல்லிட்டுக்கிறாங்க கொடுக்க மாட்டேன்ட்டு. பாஸ்ட் வந்தாரு, இப்போ அவர் ரொம்ப ஆர்வமா அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே பாஸ்ட் ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவார்னு கேட்டா, பாஸ்ட் சொன்னாராம், டே சரவணா நீ செத்துடுற அப்படின்ட்டாராம். நீ என்ன பண்ணு, செத்துடுற. அப்புறம் என்ன அர்த்தம்? அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீ என்ன சொன்ன, அவனுக்கு கடைகள்லாம் நானு வேற என்ன சொல்ல முடியும் ஊழியக்காரங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அவர் ஒரு லாயரா இருக்கிறாரு, சாகாம கர்த்தர் காப்பாத்தி வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தேவையில்லாத மேல இருதயத்தை வச்சுன்னு இருக்கிறோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னா ஆசீர்வதிப்பார் தான். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உனக்கு உண்டாகப்பட்டு இருக்கிறதா, உனக்கு தான். உன் அவிவிசுவாசம் உன்னை அதை இழக்க பண்ணது யாராலையும் மாத்த முடியாது. உன்னுடைய ஜபத்துல விசுவாசம் இல்லாம ஒரு ஜபத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு பைபிள் படிக்கிற ஜெபம் பண்ற, ஆனா விசுவாசமே இல்லாத எல்லாத்தையும் செஞ்ச வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? உன் குடும்பம் எப்படி விளங்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க தாவீது ஆடு மேய்ச்சாங்க. தாவீது என்னத்தை மேய்ச்சான்? என்ன மேய்ச்சான்? ஆடு மேய்ச்சான். சோறு, நல்ல சோறு கிடையாது அவன் வீட்டுல, அவனுக்கு கொடுக்கல. அவரு ஒரு சங்கீதத்துல இப்படி சொல்றாரு, என் ஆகாரத்தில் காடிய கசப்பு கலந்தார்கள் அப்படின்னு. அப்புறம் அவருக்கு பனிஷ்மெண்ட்டுக்காக கசப்பான கீரையை கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பாடு கொடுத்துட்டாங்க அவருக்கு. இதான் சாப்பிடணும், அது சாப்பிட்டா வயிறு கொமட்டிங் கொடுக்கும், வயிறு வலி தாங்க முடியாது. அப்படியெல்லாம் சாப்பாட்டு கஷ்டம் மனுஷன் ஆண்டவர் என்ன பண்றாரு, நல்லா துதிக்கிறார், விசுவாசத்துல இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ராஜான்னு அபிஷேகம் வந்துச்சு. எப்போ? இந்த சின்ன வயசுல இருந்த ஃபெய்த், விசுவாசம் அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ண வச்சு ஆண்டவர் கிட்ட. அப்ப ராஜாவை ஆயிட்ட பிறகு மைண்ட் செட்டப்ல என்ன வந்திருக்கும்? இன்னும் அரியணை மட்டும்தான் ஏறல, அவர் மைண்ட் செட்டப்ல இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்?
ஐ ஆம் கிங் ஆஃப் இஸ்ரேல். நான் யாரு? இஸ்ரவேலின் ராஜா. நான் என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் ராஜாவாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்ப அவன் நடை எப்படி இருந்திருக்கும்? ஆடு மேய்க்கும் போது எப்படி நடந்து பார்த்திருப்பான்? ஆடு மேய்க்கும் போது எப்படி பண்ணிருப்பான்? அப்படி சும்மா அப்படியே அமைச்சரே பேசிருப்பாரு, ஆட்டை பார்த்து பேசியிருப்பார். ஆட்டை பார்த்து என்ன பண்ணிருப்பாரு? அவரு பிராக்டிஸ் எடுத்திருப்பாருங்க அங்க. அல்லேலூயா. தளபதியே இங்க வா, சும்மா ஜாலியா பேசியிருந்திருப்பாருங்க. அவர் எப்ப அபிஷேகம் வந்த உடனே அவர் தன்னை ராஜாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நம்ம மேல அபிஷேகம் வந்தோம், வாக்குத்தத்தம் வந்தோம், நம்ம என்ன பண்றது? நம்மள அப்படி பாக்குறதுக்கு அடிவே தர்த்தனம் புச்ச மூஞ்சா பாக்குறது, அல்லேலூயா, சாபமா பாக்குறது, எக்ஸ்ட்ரா லக்கேஜா பாக்குறது, உருவோட நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நீயே உன்னை அப்படி பார்த்தா அப்படிதான் ஆகட்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை அப்படியே நிறைவேற்றுகிறார். ஒரு ராஜாவின் மனுஷன் வருகிறான், 100க்கு அதிபதி வருகிறான். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரே என் பிள்ளை சுகமாகல, என் பிள்ளை சுகவீனமா இருக்குது, என் வேலைக்கான சுகமீனமா இருக்கிறான். இயேசு சொல்றாரு, நான் வந்து சுகமாக்குறேன். ஆண்டவர் சில நேரத்துல வார்த்தைகள் அனுப்புகிறார். அந்த வார்த்தை அவனை போய் சுகமாக்குது. அப்ப அந்த வார்த்தை அவனை சுகமாக்குமானால், அந்த வார்த்தையை பெற்றிருக்கிற நீ, அந்த வார்த்தையாகி இயேசுவின் வழியாக ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீ, அவருடைய வார்த்தை உனக்குள்ள நிறைவேறும் என்கிற விசுவாசம் உனக்கு இல்லை. உங்க வார்த்தை எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, சங்கீதம் 34, 9, 10 வாசிச்சு பாருங்க. பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எனக்கு குறைவு வந்துச்சு. குறைவு இல்ல, உனக்கு கர்த்தர் மேல பயம் இல்லைன்னு அர்த்தம். இல்ல, ரெண்டாவது ஆப்ஷன், ரெண்டாவது வார்த்தை சொல்றது கடவுளை ஒழுங்கா தேடலன்னு அர்த்தம், விசுவாசமா தேடலன்னு அர்த்தம். நீ விசுவாசமா தேடினா, கர்த்தருக்கு பயந்து வாழ்க்கை வாழ்ந்தா, உன் வாழ்க்கையில என்ன இருக்காது? குறைவு வராது. ஐயோ இதை எடுத்து சொல்லு பண்ணிட்டு அது நான் தாராளமா சந்தோஷமா இருக்கலாங்க. உன் உனக்காக செலவு பண்றதெல்லாம் ஆடம்பர செலவு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. உன் சாப்பாட்டுக்கு செலவு பண்றது நியாயம் தானே? உன்னை மூடிக்கிறது, வஸ்திரம் வாங்கிக்கிறது நியாயம் தானே? உன் தேவைகளை சந்திப்பதற்கு செலவு பண்றது நியாயம் தானம்மா? இதெல்லாம் எப்படி ஆடம்பரம் ஆயிடும்? இப்போ உனக்கு தேவை ஒரு நல்ல கார் வேணும், ஒரு 10 லட்ச ரூபாயில இருந்து ஒரு 15 லட்ச ரூபாய் வரைக்கும், இல்ல ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு நல்ல 7 சீட்டரா வேணும்னா ஓகே. இல்ல ஆண்டவர் பிளஸ் பண்ணி ஒரு இனோவா கிறிஸ்டா, இல்ல இனோவா ஐகிராஸ், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு தராரா, நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். எனக்கு லம்போகினி தான் 3 கோடி ரூபாய் காரு தான் வேணும், இதுக்கு பேர் தான் என்னது? ஆடம்பரம். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்னது? ஆடம்பரம். எனக்கு BMW ஒரு 6 கோடி ரூபாய் கார் வேணும், ஆடம்பரம். ரோல்ஸ் ராயல்ஸ் ஒரு 11 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய், அதுக்கு பேர் ஆடம்பரம். நம்ம தகுதிக்கு போக்குவரத்துக்கு ஒரு கார் தேவைன்னா அது அத்தியாவசியம். அதை தேவன் தடை செய்ய மாட்டார். அதுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவரும் அல்ல. உன் தேவைக்கானவைகளை தேவன் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். உன் தேவையை நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனா ஆடம்பரமா அதை மாற்றுவதை கர்த்தர் விரும்புறதே. உன் விசுவாசம் ஆடம்பரத்தை, நீ பேசுற வார்த்தை ஆடம்பரமா அத்தியாவசியமா? எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், இது ஆடம்பரமா அத்தியாவசியமா? ஒரு நல்ல கார் வேணும், ஆடம்பரமா அத்தியாவசியமா? கடன் பிரச்சனை நிறைய இருக்குது, மாசம் மாசம் 1 லட்ச ரூபாய் ஆண்டவர் கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறோம், இது ஆடம்பரமா அத்தியாவசியமா? அப்ப இதுக்கு ஆமேன்னு சொல்லாம வேணாவா? ஆனா நம்ம இதுக்கெல்லாம் என்ன சொல்லுகிறோம்? இக்னோர் பண்ணி இதை புறந்தள்ளி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆமேனை பற்றி ஒரு சின்ன மீனிங் சொல்லி முடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமேன் அப்படின்னா ஆல்வேஸ் ட்ரஸ்ட் காட், கடவுள் மேல் நம்பிக்கை வைன்னு அர்த்தம். எப்ப முடிஞ்சா அதை ஸ்கிரீன்ல வைப்பேன். அல்லேலூயா. ஆல்வேஸ் ட்ரஸ்ட் காட், கடவுள் மீது நம்பிக்கை வை. ஃபர்ஸ்ட் ஆமேனுக்கு என்ன வருது? ஃபர்ஸ்ட் ஏ. ஆமேனுக்கு என்னது? ஏ வருது இல்லையா? ஏக்கு என்ன அர்த்தம்? ஆல்வேஸ் ட்ரஸ்ட் காட், கடவுளின் மீது, இயேசுவின் மீது நம்பிக்கை வை, அல்ல தேவன் மீது நம்பிக்கை வை. கவனிங்க, அங்க பாருங்க. எம்முக்கு என்ன மீனிங்? மிராக்கிள்ஸ் ஹேப்பன் இன் ஃபெய்த். இன் ஃபெய்த். அல்லேலூயா. நம்பிக்கை உள்ள இடத்தில் அற்புதங்கள் நிகழ்கிறது. மிராக்கிள்ஸ் ஹேப்பன் இன் ஃபெய்த். நம்பிக்கை உள்ள இடங்களில் அற்புதங்கள்
நடக்கிறது, அல்லது விசுவாசம் உள்ள இடங்களில் அற்புதங்கள் நடக்கிறது. miracles happen in faith. ஈக்கு என்ன தெரியுமா? எவ்ரி ஸ்டெப் இஸ் கைடட் பை ஹிம். எல்லா ஒவ்வொரு அடியையும் அவர் நம்மை வழி நடத்துகிறார். நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் ஆண்டவரே என்னை வழி நடத்துகிறார். யார் என்ன வழி நடத்துறது? நான் ஒரு வேலை செய்யறேன், அந்த வேலைக்கான முதல் ஒரு படியை எடுத்து வைக்கிறேன்னா அதை வழி நடத்துறது யாரு? ஆண்டவர் தான். எடுத்து பார்க்கலாமா? எவ்ரி ஸ்டெப் இஸ் கைடட் பை ஹிம். இல்லை எவன் கூட போட்டுக்கலாம், பரலோகம் நம்மை வழி நடத்துகிறதுன்னு கூட போட்டுக்கலாம். எழுதிட்டீங்களா? ஃபோர்த்து, nothing is impossible with God. nothing is impossible with God அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால கூடாத காரியம், தேவனால் கூடாத காரியம். ஆமென், அவ்வளவுதாங்க. ஹல்லேலூயா, அவ்வளவுதான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. வாய் தான் எல்லாத்துக்கும் காரணம். வாழ்ந்திருப்பதும் தாழ்ந்திருப்பதும் சுகமாயிருப்பதும் சுகவீனமாயிருப்பதற்கு யார் காரணம்? வாய் தான் காரணம். Always trust God. Miracle happen is faith. Every step is guided by Him. Nothing is impossible with God. Amen. ஆண்டவர் ஒவ்வொரு அடியையும் ஆண்டவர் தான் நம்மளை எடுத்து வைக்க சொல்றார். அம்மா இந்த பிள்ளை பழக ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ரெண்டு கையை பிடிச்சி அம்மா குனிஞ்சிருவாங்க. அந்த பிள்ளையோட ரெண்டு கையை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? செல்லவா செல்லவா அப்படி மெல்ல நடத்துவாங்க பாருங்க. ஆண்டவர் அந்த மாதிரி நம்மள ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்வார். ஆமென், அல்லேலூயா. அவர் தான் நம்ம கையை பிடிச்சி வச்சிருக்கிறார். அடுத்தது, நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். தேவனால் கூடாத காரியம், தேவனால் கூடாத காரியம், தேவனால் கூடாத காரியம், தேவனால் கூடாத காரியம். ஆமேன் அப்படின்னா அதான் அர்த்தம். இப்ப சொல்லுங்க, ஆமேன் சொல்லுவீங்களா? திலகரசி அவர்களே சொல்லுங்க, ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப எதுக்கு சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணும். போறேன், வண்டி எங்கன்னு மோதினுமோன்னு பயமாகுது, அப்ப என்ன சொல்லக்கூடாது? அல்லேலூயா. பட் ஃபெய்த்ல உட்கார்ந்து போகணும் பைக்ல, கர்த்தர் பார்த்து பாரு அப்படின்னு. ஆமென். ஃபெய்த் இருக்கணும். அதுக்காக நார்மலா ஒரு 40லேருந்து 60க்குள்ள போறது ஒரு பெரிய ஸ்பீடு ஒன்றும் கிடையாது. ஒரு 60ன்றது கொஞ்சம் ஹை ஸ்பீடு தான். 120ல போய் நம்ம பயப்பட மாட்டேன். நமக்கு புத்தி வேணும். வசனம் சொல்லுகிறது, துரிதமாய் நடக்கிறவனுடைய கால்கள் என்ன பண்ணுமா? இடருமா. துரிதமாய் நடக்கிறவனுடைய கால்கள் இடரும். கொஞ்சம் வேகமா நடந்தா கீழே வந்துடும் சொல்லிட்டு, அப்ப ரொம்ப வேகமா போனா என்ன ஆகும்? அப்ப பொறுமையா போகணும். பைபிள் சொல்லுது நடக்கிறதுக்கே பொறுமையா நடறான்னு சொல்லும் போது, வண்டியில போறோம்னா எப்படி போகணும்? பொறுமையா போகணும். அந்த அறிவு நமக்கு வேணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். சத்தமா ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. காரியங்கள் மாறும். இன்னைக்கு இருக்கிற நம்ம சபையோட நிலைமை மாறும். ஆமென். அதுக்கு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சபையின் இன்றைய நிலை மாறும். இந்த குறைவு மாறும். இந்த குறுகின சூழ்நிலை மாறும். விசாலம் உண்டாகும். ஏராளங்கள் தேவனை தேடி வரும். நல்ல விசுவாசம். ஆமென். தேவன் 1000 ஆத்துமாக்களை தருவார். ஆமென். லட்சங்களை வழிநடத்த கர்த்தர் பயன்படுத்துவார். சபை பெருகவே பெருகும். அல்லேலூயா. ஒருவேளை சபைக்கு சொல்லும் போது உங்களுக்கு விசுவாசம் இல்லாம இருக்குதோ, இப்ப உங்களுக்கு சொல்லி பார்ப்போமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். என் வாழ்க்கை இப்படியே இருக்குது, நெகட்டிவா பேசாது, என் வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நீ இந்த நல்ல தேவனுடைய வார்த்தை இந்த வசனத்திலிருந்து தான் நீ உனக்கான நன்மைகள் எடுத்துக்கொள்ள முடியும். உலகத்துல போய் ஒரு நல்ல வார்த்தை மனுஷன் யார் கட்டி உன்னால வாங்கவே, உன் சொந்தக்கார, நீ ஒரு நல்ல ஸ்கூட்டி ஒன்று வாங்கிட்ட, ஒரு பெண்களுக்கு சொல்றேன், ஒரு பைக் வாங்கிட்டீங்க, உன் சொந்தக்கார முன்னாடி ஓட்டிட்டு போக முடியும் உன்னால? பாஸ்டாமா பைக் கத்துக்குனாங்கம்மா, ஒரு 2 பேர் பார்த்துக்கினே போனாங்க. அப்பயே நினைச்சேன் இன்னும் ஆக போகுது அப்படின்ட்டு. ஒரு 2 ஹவர்ஸ் கூட இல்லை, அவன் தான் காலில் அடிபட்டுச்சு. அவங்க சொந்தக்காரர் தான். எப்படியே போட்ட சொந்தக்காரர் பாருங்களா.
அப்ப மனுஷன் முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியாது நல்லாவே. ஆனா தேவன் நம்மை பாதுகாப்பா. எத்தனை கண்கள் நம் மீது வன்கணா இருந்தாலும் தேவனுடைய கண்கள் நம்மேல் இருக்கிறபடினால எந்த வன்கணும் நம்மை சேதப்படுத்தாது. சொல்லு சத்தமா. எந்த வன்கண்ணும் சேதப்படுத்தாது. எந்த பொறாமையும் நம்மை சேதப்படுத்தாது. எந்த கசப்பு வெறுப்பு நம்முடைய ஊழியத்தை பாதிக்காது. எந்த பகை விரோதங்களும் நம்முடைய ஊழியத்தின் வளர்ச்சியை பாதிக்காது. நமக்கு எதிராக எந்த ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது. அல்லேலூயா. நாம் வலதுபுறம் இடதுபுறம் இடகொண்டு பெருகும்படி செய்வார். நாம் குறைவை காண்பது இல்லை. தரித்திரம் நம்மை விட்டு தூரம் போகிறது. சத்தமா. இந்த நல்ல வார்த்தையை சொல்றதுக்கு நானே ஆண்டவர் பாப்பாரு, என்னதான் இவ்வளவு தூரம் பிரசங்கம் கேட்டுதுங்க, ஆமேன் கூட விசுவாசமா சொல்ல தெரியும் இப்படி நோண்டின்னு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துனா என்ன ஆகுது சொல்லு பார்க்கலாம். ஆமென். சத்தமா ஆமென். பாருங்க, சொல்லுங்க. என்னது? ஆல்வேஸ் ட்ரஸ்ட் காட். கடவுள் மேல, ஆண்டவர் மேல என்ன பண்ணுமா? நம்பிக்கை. செகண்ட், விசுவாசத்தின் அடிப்படையில் அற்புதங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. நம்பிக்கை உள்ள இடத்தில் அற்புதங்கள் நிகழ்கிறது. விசுவாசம் உள்ள இடத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. எவ்ரி ஸ்டெப் இஸ் கைடட் பை ஹிம். அவர். வாசிங்க. ஒவ்வொரு அடியையும் பரலோகம் அல்லது ஆண்டவரால் வழி நடத்தப்படுகிறது. ஆண்டவர் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க நமக்கு என்ன பண்றாரு? உதவி செய்கிறார். அடுத்தது, நத்திங் இம்பாசிபிள் வித் காட். தேவனால் கூடாத காரியம். எல்லாரும் முழங்கால் படி இல்லாமா? அப்படி